வணக்கம். ஓகே, நம்ம சேனலில் கொள்ளுக்கட்டை ரெசிப்பியை குயிக்காக சிம்பிளாக பார்த்துடலாம். இதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை எடுத்து, இது வந்து ஃபில்டர் தண்ணி, அதை எடுத்து ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு, இப்போ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு நல்லா வந்து தண்ணியை கொதிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு இடியாப்ப மாவை எடுத்து சலிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த தண்ணியில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மாவு வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக ஒரு 1 டேபிள் ஸ்பூனும் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கட்டையில் இருக்கிற கரண்டியை வச்சு நீங்கள் கிளறி வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதை வந்து நல்லா பிசைஞ்சு வைக்க போகிறோம். ஸோ அப்படி பிசைஞ்சு வச்சா தான் மாவெல்லாம் ஒன்றோட ஒன்று கொட்டி, அதாவது கிளறி நல்லா ஸ்மூத்தான ஃபைனான ஒரு இதுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுருக்கேன் 1 கப் அளவுக்கு. இப்போ இதை வந்து நல்லா கையில் எடுத்து நசுக்கிற பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு பிளேண்டரில் போட்டு நான் ஒன்றும் பாதியமாக இதை அரைக்க போகிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூடயே நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், தேங்காய் பூ வந்து 1 2 3 ஓகே, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நாட்டு சக்கரை 1 கப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். மறக்காமல் ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா கிளறி நல்லா அப்படியே எல்லாமே ஒன்றா கலந்து வர வரைக்கும் நல்லா கிளறி இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு, அடுத்து நம்ம ஏற்கனவே பதப்படுத்தி வச்சுருக்கிற மாவை, இடியாப்ப மாவை நல்லா திரும்பியும் எடுத்து கையில் நல்லா கிளறி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதை வந்து ஒரு கண்டிப்பாக மறக்காமல் மூடி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து அச்சில் தான் வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதனால் அந்த அச்சில் மறக்காமல் எண்ணெயும் தடவிட்டு அந்த அச்சு ஃபுல்லாக நல்லா இப்படி தின்னாக அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நல்லா திணிச்சு அது உள்ளுக்கு வந்து மாவை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்தியை எவ்வளோக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நிறையா வச்சுட்டு மறக்காமல் ஒவ்வொரு டிப்பும் கையை கழுவிக்கிங்க. இந்தி தொடும்போதும் மாவு தொடும்போதும் ஒவ்வொரு தடவையும் கையை கழுவிக்கிட்டால் தான் இந்த கொள்ளுக்கட்டை வந்து வெளியேறுன்னு வரும். ஸோ இதே மாதிரி எல்லா மாவும் மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி அச்சில் அழகாக வச்சுட்டு அது கூட வந்து இந்தியும் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து அவிச்சி எடுக்க போகிறேன். அவிச்சி எடுக்கிறது வந்து நீங்கள் ஸ்டீமர் இருந்தாலும் ஸ்டீமர்லேயும் வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து தண்ணியை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் எப்போவுமே ஸ்டீமருக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளேட்டு தட்டு வச்சுருந்தேன். அந்த தட்டு வந்து ஒரு 7 8 வலிக்கு தான் நான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த தட்டில் மறக்காமல் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி கொள்ளுக்கட்டையெல்லாம் அதில் அழகாக அடுக்கி 1 ஷாட்டாக அவிச்சி எடுத்துடலாமேன்ட்டு இந்த மாதிரி அடுக்கி நான் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக குயிக்காக இந்த வீடியோவை நான் முடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக என்னோடய ரெசிப்பியை செஞ்சு பார்க்க மறந்துடாதீங்க.